17 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹாய் ஹலோ. இப்போது எலெக்ஷன் வந்துடுச்சு. எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாமளும் அந்த சேஞ்சை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்டூடியோலையோ ஒரு இன்டர்வியூ செட்டப்லேயோ பாலிடிக்ஸ் பேசாமல் குக் பண்ணிகிட்டே பாலிடிக்ஸ் பேசினா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்மா கிண்டிக்கிட்டே ஏடிஎம்கேல இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பேச போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ரொம்ப பெருசாக நிறைய எடுக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கடலப்பருப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நறுக்கிக்கிறேன். ஸோ வெங்காயத்தை வெட்டும்போது கொஞ்சம் கண்ணு கலங்குது. ஸோ அதே தான் ஏடிஎம்கேல ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அங்கே ஏடிஎம்கே கட்சிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதும் நமக்கு கொஞ்சம் கண்ணு கலங்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு மாபெரும் இயக்கம் கண்டினியூஸாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சிருவோம். எஸ், ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ் ஃபைட் நம்ம பார்த்துருப்போம். அந்த கட்சி எப்போ வேணாலும் உடைக்கும், பாஜக எப்போ வேணாலும் உடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் அதற்கான நேரம் அமையலையா, இல்லை வந்து அதை உடைக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையலையா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா, விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து இப்போது அகைன் திரும்ப உடைகிற கண்டிஷனில் இருக்குது. ரெண்டாக உடையுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே சசிகலா சைடு ஒரு பாட்டு, தினகரன் சைடு ஒரு பாட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன இயக்கங்களாக உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, திரும்ப இன்னொரு விஷயம், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அந்த கட்சி வந்து திரும்ப உடையுது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக பேசுகிற முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா வெங்காயம் வதங்கிச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த வாடை அடிக்கும். ஸோ அப்படி தான் இப்போது ஏடிஎம்கேலையும் வெங்காயம் வதங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஓட் பேங்க்கு குறையட்டும், ஏடிஎம்கே நல்லா ஃபெயில் ஆகட்டும், நிறைய தோல்வியை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் உடைச்சா கரெக்டாக இருக்குன்ட்டு சிலர் யோசிச்சாங்களோ என்னவோ, கொஞ்சம் காலம் பொறுத்து அதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கட்டும் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் இப்போ எதிர்கட்சியாக கூட அமையலை. இது ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே எதிர்கட்சியாக கூட அமையாதது இதுதான் ஏடிஎம்கே ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்தோன்னே நிறைய பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியை அகைன் திரும்ப உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே சசிகலா, தினகரன்ட்டு ஒவ்வொரு பாட்டாக ஏற்கனவே உடஞ்சிருக்கு. இப்போ திரும்ப இன்னொரு பாட்டாக ஏடிஎம்கே உடைவதற்கான காலம் வந்திருக்கு, இல்லை சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். ஓகேங்களா? நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவா போட்டால் தான் உப்புமா சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் ஏடிஎம்கே தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சில விஷயங்களை பேசலாம். இப்போ இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து விஜயோட தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருச்சு. ஸோ இட்ஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அவங்க 108 சீட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. த்ரூ செங்கோட்டையன் மூலியமாக ஏடிஎம்கேவை உடைப்பதற்கான வேலையை வந்து தாவேக்கா ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போயே வந்துச்சு.
ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்து, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு விஷயம் நடந்து சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணியோட காம்பினேஷனில் தாவேக்கா ஆட்சி அமைச்சிருந்தால் அது விஜய்க்கு அவரோட கெரியரில் ஒரு கெட்ட பேராக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க அதை செய்யலைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே போயிட்டாங்க. ஸோ விஜய் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை அதில். ஸோ கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகாவோட ஆதரவை வாங்கி கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏடிஎம்கே விஷயத்துலேயும் ஒரு கவனம் விஜய்க்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஸ்டாலினை பார்த்துருப்பார், அன்புமணியை பார்த்துருப்பார், வைகோ, சீமான் எல்லாரையுமே சந்தித்தவர். திருமாவளவனை சந்திக்க முற்பட்டார். ஆனால் அவர் வந்து கரெக்டான சுச்சுவேஷன் டைமிங் அமையலைன்னொன்னே அது நடக்காமல் இருக்குது. மேபி நாளைக்கு நாளை மறுநாள் திருமாவளவனையும் மீட் பண்ணிடுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவரை ஏன் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த இஷ்யூவோடு நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேல மொத்தம் 47 எம்எல்ஏ, அதில் 17 எம்எல்ஏவோட இன்றைக்கி வந்து ஒரு தற்காலிக சபாநாயகரை பார்த்து சட்டமன்ற தலைவராக வந்து எடப்பாடியை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. இப்போ மீதி இருக்க 30 எம்எல்ஏ அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அண்ட் விஜயபாஸ்கர் இந்த காம்பினேஷனில் அந்த 30 எம்எல்ஏவும் இருக்காங்க. இவங்க வந்து சட்டமன்ற தலைவராக எஸ்பி வேலுமணியும் கொறடாவாக விஜயபாஸ்கரையும் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் தற்காலிக சபாநாயகரை மீட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சபாநாயகர் எலெக்ஷன். ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை செஞ்சுருக்கலாம். அவசரப்பட்டு இபிஎஸ் முன்னாடியே போய் பார்த்துருக்காரா, இது பொலிட்டிக்கலி எந்தளவுக்கு கரெக்ட் தப்பு அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ நாளைக்கு நாளை மறுநாள் அப்படி வந்து ஏடிஎம்கேல என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இபிஎஸ் எடுத்த அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக இல்லையா நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ஏடிஎம்கேவை உடைக்கிறது, ஏடிஎம்கேவை ஆக்குப்பை பண்ணுறது, அது வந்து கட்சியோட செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டணும். ஸோ சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணிக்கு அது இப்போதைக்கு பாசிபிள் இல்லைன்னு தெரியும். ஸோ குறைந்தபட்சம் சட்டமன்ற தலைவராகவும் கொறடாவும் மாறிட்டோம் அப்படின்னா இந்த எம்எல்ஏயை வச்சு யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் இவங்க வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதற்காக தான் சட்டமன்ற தலைவராகவும் கொறடாவாகவும் நம்ம ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை முன்மொழிகிறாங்க. யார்? எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும். அப்படி வந்தாங்க அப்படின்னா, சட்டமன்ற தலைவராக அவங்க வந்துட்டாங்க, கொறடாவாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியோட பர்மிஷன் அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா 3/2 பங்கு எம்எல்ஏஸ் வந்து ஸ்டெப் எடுக்கும்போது கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து பாயாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 30 எம்எல்ஏவும் சேர்ந்து சட்டமன்ற தலைவராகவும் கொறடாவாகவும் நம்மளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கான விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், உப்மா சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டேஸ்ட் பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 30 எம்எல்ஏவும் தேவைக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியால் கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க எம்எல்ஏ போஸ்டிங்கும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் தான் இங்கே எஸ்பி வேலுமணி அண்டு சிவி சண்முகம் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக தோல்வி 11-12 எலெக்ஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்போது அகெயின் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் கூட ஏடிஎம்கே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இவங்களுக்கு இருக்குது. அவங்க இதன் பிறகு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா செயற்குழு பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து இறக்க பாசிபிள் இருக்குது. இது லீகலாக கொண்டு போகிறாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க தொண்டர்களை போய் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு
தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஓபிஎஸ் விஷயத்துலேயே பார்த்துட்டோம். அவர் கண்டினியூஸாக கோர்ட்டுக்கு போய் கடைசியில் அவர் எங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அரசியல் விஷயங்களை எப்பயுமே கோர்ட்டில் வந்து டீல் பண்ணவே முடியாது. அது நேராக நீங்கள் மக்களை போய் தான் சந்தித்து மக்கள்கிட்ட பேசி தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஓகே கைஸ், ஓகே. ஸோ அட் லாஸ்ட் உப்புமா ரெடி பண்ணிட்டோம். எஸ், ஓகே தான். ஏடிஎம்கேல இப்போ நடக்கிற பிரச்சனை மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாப்பிடவும். பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், செஞ்சாச்சு. ஸோ 1 or 2 டேஸில் ஏடிஎம்கே அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் அந்த 30 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் விஜய் இன்றைக்கி சந்திக்கலை. ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து விஜய் வந்து ஒரு பக்கா பொலிட்டீஷியனாக மாறிட்டார் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்த கட்ட மூவ் அநேகமாக ஏடிஎம்கேவை நோக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி இன்னும் உடைவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. போன ஆகஸ்ட் அதற்கு முந்தின டைமிங்லேயே வந்து என்னோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பலரோடையும் நண்பர்களையும் நான் பேசின விஷயம், அரசியல் களம் இதுக்கப்புறம் வந்து டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு தான் இருக்கும். ஏடிஎம்கேவை ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிடும் டிவிகே அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பேசினேன். அதற்கு முடிந்த அளவுக்கு டிஎம்கேவும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நான் அந்த இடத்துல பொலியாக வச்சு தான் பேசினேன். ஸோ இதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப்லாம் கிடையாது. ஆனால் டிஎம்கே இதை வேடிக்கை பார்க்கும், டிஎம்கே வந்து இதை என்ஜாய் பண்ணும். ஸோ களம் இதுக்கப்புறம் விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு போகும். அன்டில் பிஜேபி இங்கே ஒரு ஸ்டாண்டு எடுக்காத வரை. பிஜேபி அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்துச்சு அப்படின்னா கஷ்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே கம்யூனிஸ்ட் விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் வார் இருந்துச்சு. அங்கே வந்து மம்தா பானர்ஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ மம்தா பானர்ஜி ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை. ஸோ அதனால் அவங்கள வந்து டிஃபீட் பண்ண பிஜேபிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருச்சு. ஸோ விஜயும் இங்கே தன்னை ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணலை அப்படின்னா டிவிகேவை பீட் பண்ண பிஜேபிக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ ஜெயலலிதா இருந்தபோது ஏடிஎம்கே எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து இந்த பெரியாரிசம் அதெல்லாம் செகண்ட், மாநில சுயாட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அப்படியான விஷயங்களை விஜயும் இங்கே கடைபிடித்தால் தாவேக்கா வந்து தப்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிலீஜியஸை வச்செல்லாம் இங்கே பிஜேபியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிஜேபியை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே ஆயுதம் ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மொழி உரிமை. அதுதான். நீங்கள் அங்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பிஜேபி ஈஸியாக தின்னு செமிச்சிடும். திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவும் இருந்தாலும் சரி, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மொழி உரிமையில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பிஜேபி இங்கே வருவதை வந்து தடுக்க முடியும். மீண்டும் வேறொரு வீடியோவில் நிறைய விஷயம் பேசுவோம். தேங்க்யூ.